Hi, welcome to the squad. This is Kodaivo. And இந்த எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வரோம். இதில் வந்து ஈவெண்ட் லிசனர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதோட எல்லா டாப்பிக்கும் முடியுது. அடுத்த எபிசோடில் ஒரு டு டூ அப்ளிகேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா என்ன? ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா அது வந்து எப்பயுமே வந்து காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும். இது நடந்துருச்சான்னு. எது நடந்துடுச்சா? ஸோ ஈவெண்ட் லிசனரில் ஜென்ரலாக வந்து மவுஸ் ஈவெண்ட்ஸும் வரும். அதாவது மவுஸ் ஹவர் பண்ணியிருக்கீங்க, மவுஸை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மவுஸ் ஈவெண்ட்ஸும் வரும். அது இல்லாமல் கீபோர்டு ஈவெண்ட்ஸும் வரும். இந்த கீயை பர்டிகுலராக அமைக்கிருக்கீங்க, இந்த கீ அமைக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீபோர்டு ஈவெண்ட்ஸும் வரும். இது ரெண்டுமே வந்து இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? போன வீடியோவில் உள்ள அதே HTML ஃபைல் தான் வச்சுருக்கேன். கீழே கன்சோல் தேவையே இல்லை, இவ்வளோ நேரம் இடத்த அடைச்சிட்டு இருந்திருக்கு. ஓகே, இந்த பாடி அண்ட் ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து கிளியர் பண்ணிடுறேன். பழசு நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து மவுஸ் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஓகே, பட்டன். அண்ட் இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி வேணும். அந்த ஐடி வந்து நான் எஸ்ஜே அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் எஸ்ஜேங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். அண்ட் அந்த பட்டனோட டெக்ஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த பட்டனை நீங்கள் இங்கே லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டனை முதல்ல ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த பட்டனோட எலமெண்ட்டை முதல்ல ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்? லெட் BTN அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். பெங்களூர் பக்கம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், BTN லேஅவுட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்டை எப்படி எடுக்கலாம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஐடியில் நான் எஸ்ஜே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம இந்த BTNல காப்பி பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறேன் இந்த பட்டனுக்கு. எப்படி அதை பண்ணலாம்? BTN டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி BTN டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி போட்டுருணும். அண்ட் இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்கும். மொதல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, நான் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, கிளிக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈவெண்ட் லிசனருக்கு நம்ம கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா கிளிக். ஸோ எந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டை நான் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. அதுக்காக நம்ம கிளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் லிசனருக்கு செகண்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன கொடுக்கணும்? இது கிளிக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கூட அதை கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் டைரெக்டாக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். அண்ட் அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட் அதை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து காமனாக அந்த ப்ரௌசரில் அந்த டாக்குமெண்ட் டாமில் வந்து இருக்கும். கரண்ட்டாக என்ன ஈவெண்ட் நடந்திருக்கோ தானாக கொடுத்துருக்கும். வேற எதுவும் நம்ம அதை டிக்ளேரோ எதுவும் பண்ண வேண்டாம், தானாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ஆரோ ஃபங்க்ஷன் ரன் ஆக போகுது. இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? BTN டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா? டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆனா இல்லை அப்படின்னு வைக்க போகிறோம். ஓகே, அது இனிஷியலாக வந்து இல்லைன்னு இருந்துச்சு. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக வந்து இருக்குன்னு இருக்கு. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆனா இல்லை அப்படின்னு மாற்றுறோம். அண்ட் இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிளிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். பண்ணிட்டு மேலே போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆனா இல்லைன்னு வந்துருச்சு. இங்கே கிளிக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆனால் திரும்ப கிளிக் பண்ணால் அது மாற போகிறது இல்லை. ஏன்னா எத்தனை தடவை ஆல்ரெடி இருக்கிற இது வந்து ஆனா இல்லை தான். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இருக்குன்னு வருது. கிளிக் பண்ண உடனே ஆனா இல்லை அப்படின்னு மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் லிசனர் வைக்கிறோம். கிளிக் பண்ணா மாறுற மாதிரி ஒரு இது எழுதிட்டோம். ஓகே, கிளிக் பண்ணா மாறுது. இப்போ ஹவர் ஆனா மாறுற மாதிரி வைப்போமா? ஹவர் ஆனா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதே ப்ரொசீஜர் தான். ஆக்சுவலாக நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கூட வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக்குக்கு பதிலாக மவுஸ் ஓவர், ஹவர் கிடையாது, மவுஸ் ஓவர் அப்படின்னு எழுதணும். ஓகே, HOVER கிடையாது, OVER. அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு நம்ம ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எலமெண்ட்டுக்கு மேலே மவுஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் இதுக்கு அதே மாதிரி அப்படியே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் வேற வச்சுக்கலாம். என்ன டெக்ஸ்ட் வைக்கலாம்? ஒருவேளை இருக்குமோ. ஓகே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். இது எப்போனா ஹவர் பண்ணால் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் இதில் வந்து ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சோல் டாட் லாக் வச்சுட்டேன். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இருக்கு அப்படின்னு இருக்கு.
மேலே ஹவர் பண்ணுறேன் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு வந்துருச்சு. கிளிக் பண்ணால் ஆனால் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது 3 விஷயம் நம்மளுக்கு வருது. என்னன்னா டிஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிற வேலை இருக்குது. மேலே ஹவர் பண்ணால் ஒருவேளை இருக்குமோ, கிளிக் பண்ணால் ஆனால் இல்லை. ஓகேவா? இப்போ ஹவர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹவர்லேருந்து வெளியே வந்தால் அதுக்கும் ஒரு இது இருக்குது. btn டாட் இதே நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் எல்லாம் ஓகே. இந்த கிளிக்குக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா மவுஸ் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து எந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு அந்த ஈவெண்ட் லிசனர் லிசன் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல வந்து கிளிக் ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ணுது, அதுக்கப்புறம் மவுஸ் ஓவர் ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ணுது, அதுக்கப்புறம் மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ணுது. ஸோ இந்த இடம் வந்துருச்சுன்னா இப்போ நம்ம பழையபடியே மாற்றிடலாம். சாரி, டிக்ஷனரி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பழையபடியே மாற்றலாம்னா என்ன இருக்கு அப்படிங்கிறது தானே ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஸோ அதே வச்சிடலாம். இந்த இடத்துல நான் வந்து மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஓகே, வேர் இஸ் த ப்ரௌசர்? இந்த பக்கம் இருக்கான். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு இருக்குது. மேலே ஹவர் பண்ணோன்னா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு மாறுது. வெளியே எடுத்தால் மறுபடியும் இருக்குது அப்படின்னு வந்துடுது. மேலே ஹவர் பண்ணால் ஒருவேளை இருக்குமா மாறுது. கிளிக் பண்ணால் ஆனால் இல்லை அப்படின்னு வருது. ஆனால் கிளிக் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வெளியே எடுத்தனா மறுபடியும் இருக்குன்னு மாறிடும். ஏன்னா அப்போ வந்து வெளியே வருது இல்லையா, அந்த மவுஸ் அவுட் ஈவெண்ட் திரும்பியும் நடக்குது. அதனால அந்த ஆரோ ஃபங்க்ஷன் கால் ஆயிடுது. ஸோ மறுபடியும் அது இருக்கு அப்படின்னு சொல்லி செட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மவுஸ் ஓட ஈவெண்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த ஈவெண்ட் லிசனர் வச்சு இந்த மவுஸ் ஆக்ஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அகைன் கால் பேக்ஸ் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் அந்த எபிசோட ஒழுங்காக பார்க்கல, இல்லை தெளிவாக புரியலன்னா திரும்ப போய் பாருங்க. திரும்ப திரும்ப அதை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு பதிலாக நீங்கள் வேற என்ன எழுதுறீங்களோ அது இங்கே நடக்க போகுது, அவ்வளோதான். இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து தானாக வர்ற ஒரு விஷயம். அதை நீங்கள் வேணும்னா அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து மவுஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து கீபோர்டு ஈவெண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். கீபோர்டு ஈவெண்ட்ஸ் நடந்தால் என்ன மாதிரி நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கீபோர்டு ஈவெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடெல்லாம் எடுத்துருவோம். ஓகே, இந்த 2 எடுத்துடுறேன், இது மட்டும் இருக்கட்டும். அண்ட் இந்த இடத்துல இனிஷியலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை 1 அப்படின்னு வச்சிடுறேன். ஸோ இந்த அதே ஈவெண்ட் லிசனரில் நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கீ டவுன் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்டை அது கவனிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட் கவனிக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல பிடிஎன்க்கு பதிலாக டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஸ்டெப். இது ஏன் அப்படின்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணா மட்டுமே நம்ம வந்து மாறுற மாதிரி வச்சிருந்தோம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க வந்து மவுஸ் எங்க இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை போய் அதை நம்ம கீபோர்டால கிளிக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ மொத்த டாக்குமெண்ட்லயே எங்க கிளிக் பண்ணாலும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்குமெண்ட்டுக்கே நம்ம ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணிட்டோம். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ணாம டோட்டல் டாக்குமெண்ட்டுக்கே ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் முதல்ல இது ரெண்டுத்தையும் இதுக்கு பதிலாக வேற ஒன்று எழுதுவோம். என்னன்னா கன்சோல் டாட் லாக்ல ஃபர்ஸ்ட் என்ன கீ ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஈவெண்ட் டாட் கீ அப்படின்னு போட்டிங்கன்னா எந்த கீ வந்து ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்னு வடிச்சிடும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப் ஆரோ அமுக்குனா ஆரோ அப் அப்படின்னு வருது, டவுன் ஆரோ அமுக்குனா டவுனுன்னு வருது, ஏ அமுக்குனா ஏஎஸ், கேபிட்டல் ஏ அமுக்குனா கேபிட்டல் ஏ, கேப்ஸ் லாக் அமுக்குனா கேப்ஸ் லாக். ஸோ என்ன கீ ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே அப்படியே சொல்லிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப் ஆரோ அமுக்குனா இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி, டவுன் ஆரோ அமுக்குனா டிக்ரிமெண்ட் ஆகிற மாதிரியும் கோட் எழுதலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்விட்ச் போடுறேன். ஓகே, ஸ்விட்ச் கூட போட வேணாம், இஃப் எல்ஸ்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இருந்தாலும் ஸ்விட்ச் நம்ம யூஸ் பண்ணல அவ்வளோவா. ஸோ ஸ்விட்சில் போடணுமா? இப்போ ஸ்விட்சில் நான் என்ன கொடுக்குறேன், இதே ஈவெண்ட் டாட் கீயை கொடுக்குறேன். ஓகே, ஈவெண்ட் டாட் கீயை கொடுத்துட்டு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஆரோ அப்பு. இதை வந்து நான் வந்து கேமல் கேஸில் எழுதுறேன். ஏன் அப்படி எழுதுறேன்னா, நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ஆரோ அப்புன்னு சொல்லிட்டு அது எப்படி கொடுக்குது. ஸோ அதே ஃபார்மெட்டில் நம்ம எழுதுனாதான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல கேஸ் ஆரோ அப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பட்டன்ல இருக்கிற வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நம்ம பிடிஎன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல சேவ் பண்ணியிருக்கோமா. ஸோ பிடிஎன் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த பிடிஎன் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை முதல்ல வாங்கி அதை வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும், அதை நம்ம முதல்ல நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் பிடிஎன் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல +1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து ஆரோ அப்புக்கு. ஓகே, பிரேக்.
ஓகே, ஆரோ அப்புக்கு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால கேஸ் வந்து ஆரோ டவுன். ஓகே, ஆரோ டவுன் அதுவும் அதே மாதிரி கேமல் கேஸ் தான். அண்ட் இதுல வந்து நம்ம அடுத்த லைன்ல btn டாட் இதே இது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அங்க இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இங்க நம்ம டிக்ரிமெண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல +1க்கு பதிலா -1 அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்த லைன்ல பிரேக் கொஞ்சம் லெஃப்ட் தள்ளி வந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அப் ஆரோவா இருந்துச்சுன்னா அது இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, டவுன் ஆரோவா இருந்துச்சுன்னா டிக்ரிமெண்ட் ஆக போகுது. இப்போ வந்து அப் ஆரோ அமுக்கிறேன், 2 3 4 5 6 7 8 9 10 போகுது. டவுன் ஆரோ அமுக்குனா அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து கீபோர்டுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணியிருக்கோம். அது எந்த கீ வருது அப்படிங்கிறதே உங்களுக்கு இங்க வந்து அதால காமிக்க முடியும். ஈவெண்ட் டாட் கீ அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ அதை வச்சு நீங்க வேற ஏதாச்சும் கூட கோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஸோ ஈவெண்ட் லிசனர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கா மவுஸ் இன்புட்டா இருந்தாலும் சரி, கீபோர்டு இன்புட்டா இருந்தாலும் சரி, அப்படி ஒன்று வந்திருக்கா, என்ன இன்புட் அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த ஈவெண்ட் லிசனர்ஸ் ஆட் பண்ணுவோம். பேசிக்கான சின்டாக்ஸ் தான். மவுஸ் இன்புட்ஸா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம மவுஸ் இன்புட்டை கவனிக்கிறோமோ அந்த எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணணும். மற்றபடி கீபோர்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட்டுக்கே ஆட் பண்றது ரெக்கமெண்டட். இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அவங்க அடிச்சா மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரே ஒரு எபிசோடு தான் இந்த சீரீஸ்ல பாக்கி இருக்கு, விச் இஸ் மேக்கிங் த டு டூ லிஸ்ட் ஆப். அதுல வந்து டாஸ்க் ஆட் பண்றது, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றது எல்லாமே வந்து பண்ணலாம். அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரைட் அவுட் கொடுக்கணும் இல்லையா? என்ன கொடுப்போம்? ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுனா ஒரு பர்டிகுலர் பட்டன் இருக்கு, அந்த பட்டனுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுங்க. அண்ட் அதில் கிளிக் ஆச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுங்க. எழுதி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.